திருமால் புன்னகையுடன், லட்சுமி, நம்மைத் தாங்கியிருக்கும் இந்த பொறுமைசாலி ஆதிசேஷனைப் பார். என்னைப் போல் அமைதியான, வெகுளி எஜமானன் கிடைத்ததால் அவன் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறான் என்றார். திருமகள் புன்னகைத்து, அமைதியானவரா தாங்கள்? உலகைக் காக்கும் சிந்தனையில் மாயவலைகள் பின்னுவதில் தங்களை மிஞ்ச யாரால் முடியும் என்று பதிலளித்தாள். திருமால் புருவம் உயர்த்தி, தேவி, நீயோ செல்வத்தை வாரி இறைத்து உலகையே உன் பின்னே அலைய விடுகிறாய். உன் மாயேதான் பெரும் விந்தை. நீயே மாயக்காரி என வினவா, திருமகள் பாசாங்குடன் கண்கலங்கினாள். நானா மாயக்காரி? நான் உங்கள் இதயத்தில் உறைபவள், அன்பை அருள்பவள் என்றாள். திருமால் குறும்புடன், உன் புன்னகையில் உலகமே மயங்கும்போது இந்த லீலைகளுக்கு நீயே காரணம் என்றார். திருமகள் அவரது பாதங்களைப் பற்றி, உங்கள் அன்பான குறும்புகள்தான் வைகுண்டத்தை நிறைக்கிறது என்றாள். உண்மையில் இந்தச் சிறு குறும்புகளும் அன்பான சண்டைகளும் உறவின் பிணைப்பை ஆழப்படுத்தி என்றும் இனிமையாக்கும்.